See the next one. பாருங்க fifth one என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 1/4 into 3 1/4 is equal to 9 1/16 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 1/4 into 3 1/4. ஓகே, ஸோ இப்போ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நம்ம இம்ப்ராப்பராக மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ 3 4s are 12, 12 + 1 13/4 into 13/4. அப்படி தானே, இதுவும் அதே தானே. ஓகே, ஸோ 13 13s are 169 divided by 16. ஓகேவா, 4 4s are 16. அப்போது என்ன கிடச்சிருக்கு, 169 divided by 16 கிடச்சிருக்கு. ஸோ 169 16 அப்போ டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 116s are 16. ஸோ இப்போ பேலன்ஸ் 9 மட்டும் இருக்கும். அப்படி தானே, அதுக்கு மேலே போகாது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 9 divided by 16 is the answer. இந்த சம்முக்கு என்னென்ன வரும், 9/16 வரும். ஆனால் அங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 1/16 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்னது ஆன்சர் நமக்கு, ஃபால்ஸ். ஓகேவா. ஓகே, see the 11th one. Objective type questions என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், which of the following statement is incorrectனு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்கரெக்ட்னா என்ன அர்த்தம், எது தப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சிம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க, லெஸ் தென், ஓகே, பிக்கஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், அதை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ராங்கான பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, இல்லை ஆப்ஷன் சியா அப்படின்னு. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கம்பேரிசன்ஸ், அப்படி தானே. ஸோ ரெண்டு நம்பரையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 and 1/3 எடுத்துக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு போமே, 1/2 is less than 1/3ன்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே. ஸோ இப்போ இந்த 1/2வையும் இந்த 1/3யும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணணும்னா இதோட டினாமினேட்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகேவா. ஸோ அப்படி பண்ணால் என்ன வரும், 1 3s are 3, 3/2. 1/2வையும் 1/3யும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 3s are 3. நெக்ஸ்ட்டு 1 2s are 2. ஓகே, தென் ஃபைனலாக இங்கே கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன வரும், 2 3s are 6, 2 3s are 6. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணால் விச் இஸ் பிக்கர், த ஃபஸ்ட் ஒன் இஸ் பிக்கர், கரெக்டாக. ஸோ 3/6 இஸ் பிக்கர். ஓகே, ஸோ இன்பிட்வீனில் கம்மா இருக்குது. ஸோ அதனால் அப்படியே போட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது பிக்கர், இது ஸ்மாலர். இதில் பார்க்கும்போது 3/6 இஸ் பிக்கர், ஃபஸ்ட் ஒன், இது ஸ்மாலர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட் கிடையாது. see the next one. ஸோ சேம் மெத்தட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 8 7. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரே டேபிளில் வராது. அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 7 7s are 49. ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 8 6s are 48. ஓகே, 8 7s are 56 56. ஓகே, which is bigger, the first one is bigger. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 7/8 is greater than 6/7. ஓகேவா, 7/8 வந்து greater than. ஸோ அப்போது இதுவும் இன்கரெக்ட் கிடையாது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். see the next one. 9 10 இருக்குது, அப்படி தானே. ஸோ அப்போ சேம் மெத்தடு, 8 into 10 எவ்வளோ வரும், 80. நெக்ஸ்ட்டு 9 9s are 81. நெக்ஸ்ட்டு 9 into 10 90, எங்கேயும் 90. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எது வரும், 80 is divided by 90 is less than 81 divided by 90. ஸோ இங்கேயும் அதே சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, தெரியுதா. திஸ் இஸ் அ லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு, அப்படி தானே. ஸோ அப்போ see the next ஆப்ஷன் பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் 11 10. ஸோ இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 10 10s are 100, 9 11s are 99. ஸோ 11 into 10 வந்துடும் 111 111. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 இஸ் கிரேட்டர் தேன். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து கிரேட்டர் தேன், ஓகேவா, செகண்ட் ஒன்னை விட. ஆனால் அங்கே சம்மில் கொடுத்துருது பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் இஸ் லெஸ் தென் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு கிடைச்சது கிரேட்டர் தேன். ஸோ அப்போ திஸ் இஸ் த wrong answer, incorrect one. ஓகேவா. next see the next one. 12th one. The difference between the 3/7 and 2/9 is dash. என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ 2 நம்பர் எடுத்துக்கணும், 2 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 3/7 மைனஸ் 2/9. ஓகே, ஸோ டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். 3 × 9. ஸோ என்ன வரும், 3 9s are 27. நெக்ஸ்ட் 2 × 7 மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுட்டு 2 7s are 14. டிவைடட் பை என்ன பண்ணணும், கீழே உள்ளதே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் 63. ஸோ 27 மைனஸ் 14 என்ன வரும் நமக்கு ஆன்சர்? இப்போ 13 டிவைடட் பை 63 இஸ் த ஆன்சர். ஓகேவா, இந்த ஆன்சர் எதில் இருக்க பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது ஆன்சர். அப்போ 13 டிவைடட் பை 63. நெக்ஸ்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 53 டிவைடட் பை 17. ஈஸியாக சொல்லிடலாம், என்னது ரெசிப்ரோக்கல்னால் அப்படியே தலைகீழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 17 டிவைடட் பை 53, அவ்வளோதான். ஸோ டெனாமினேட்டர், இதில் இருக்கக்கூடிய டெனாமினேட்டர் இங்கே நியூமரேட்டராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் இங்கே டெனாமினேட்டராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் see the 14th one. If 6/7 is equal to a by 49, then the value of a is dash அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, 6/7 is equal to a by 49. 6/7 is equal to a by 49 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரியலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓகே, ஸோ இதில் வந்து ஏங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6/7 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, a by 49 இருக்குது. ஸோ எதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏயோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த ஏ மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம் அதே மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படி வச்சுக்கிட்டு இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய 49 இந்த சைடு கொண்டு வரோம். ஓகே, இங்கே 49 டிவிஷனில் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும், அதர் சைடில் வரும்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன வரும், மல்டிப்ளிகேஷனாக வரும், அப்படி தானே. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஏயோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் இந்த இது பார்த்து. ஓகே, இங்கே பாருங்கள், 1 7s are 7, 7 7s are 49. ஸோ இப்போ 7 × 6 இஸ் த ஆன்சர் ஃபார் ஏ. 7 × 6 எவ்வளோ வரும், ஏயோட ஆன்சர் 42. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ 42. ஓகே, நெக்ஸ்ட் see the 15th one. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, புகழ் has been given 4 choices for his pocket money by his father. Which choices should he take in order to get the maximum money? என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, புகழ் has been given 4 choices for his packet money. பேக்கெட் மணிக்கு 4 choice வச்சுருக்கானா. which of the choices should he take in order to get the maximum money? அந்த 4 சாய்ஸில் அவனுக்கு எந்த சாய்ஸ் வந்து அதிகமான அமௌண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, கீழே 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த இது வந்து அதிகமான அமௌண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சில கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏன்னு என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 ஆஃப். ஸோ ஆஃப்னா என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம இந்த மெத்தட் பார்த்துருக்கோம். 2/3 இன்ட்டு ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், 150. அவ்வளோதான், இந்த மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணலாம், இதோட ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ தேர்ட் டேபிள் சொல்லாமல் 1 3s are 3, அப்போ 5 3s are 15. ஸோ இப்போ 2 × 50 எவ்வளோ வரும், 100. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா 100 கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்குமா, ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் மணி எதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் ஒனில் ஆப்ஷன் ஏல என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 100. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், அடுத்து 3/5 × 150. 1 5s are 5, 3 5s are 15, 0. ஸோ இப்போ 3 × 30 எவ்வளோ வரும், 90. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் பிக்கஸ்ட், முதல்ல அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் பி வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்ப்போமா. ஓகே, ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்கா பாருங்கள், 1/5 × 150 கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 5s are 5, 3 5s are 15, 0. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 30. ஆனால் ஆப்ஷன் ஏல என்ன இருந்தது, நமக்கு 100 இருந்தது.
ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் மணி இருக்குது. ஓகே, அதிகமான மணி. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டியோட கம்பேர் பண்ணுவோம். இது 1/5 × 150. 1 5s are 5, 3 5s are 5, 15, ஸோ 30. தென் அப்போ ஃபைனல் ஆன்சர் 30. ஸோ இப்போது எல்லா ஆன்சரை விட எந்த ஆன்சர் பிக்கஸ்ட் ஆன்சராக இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த 100 வேல்யூ. அப்படி தானே? இதோட வேல்யூ என்னது? 100. ஸோ இதுதான் பிக்கஸ்ட். இது 90 இருந்தது. இந்த ஆப்ஷன் ரெண்டுமே ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து என்ன பண்ணுது? சேம் ஆன்சர் தான், நமக்கு 30. ஓகேவா? சேம் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். மேக்ஸிமம் மணி. ஓகே, இந்த சாய்ஸில் மேக்ஸிமம் மணி எதில் கிடைக்குது? நமக்கு ஏல தான் கிடைக்குது. ஓகே, புகழுக்கு.